பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வருஷத்திலே 3 மாதங்களை தேவன் கடந்து வர செய்திருக்கிறார். அவருடைய அளவற்ற அன்புக்காக, எண்ணற்ற கிருபைக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, இந்த 3 மாதம் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தில் 4வது மாதத்தில், ஏப்ரல் மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி, அதை உறுதி செய்யும்படி அவர் ஒரு அறைகூவலை விடுகிறார். நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்கும் போது, அவர் நிச்சயமாகவே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லவர். ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், அது உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். ஆண்டவர் இந்த மாதத்தில் உன்னை பெருக பண்ணுவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன் பிதாக்களை பார்க்கிலும், உன்னுடைய முற்பிதாக்களை பார்க்கிலும், உன்னுடைய முன்னோர்களை பார்க்கிலும், உன்னுடைய தகப்பனார், உன்னுடைய பாட்டனார், தாத்தா, மற்ற முன்னோர்கள் எல்லாரை பார்க்கிலும் உன்னை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 29ஆம் அதிகாரத்தில், உபாகம் 29ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில், மோசே ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் கூட்டி அங்கே அவர்களுக்கு ஆண்டவருடைய மகத்துவத்தை சொல்லி, தேவன் புரஜாதி தேசத்திலே, எகிப்திலே, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலே இருந்து எப்படி அவர் நம்மை விடுதலையாக்கினார், அவருடைய அற்புதமான செயல்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்கள் எல்லாம் அங்கே எவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது. அதையெல்லாம் கடந்து வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். தீங்கை எல்லாம் கடந்து வர, துன்பங்களை கடந்து வர, துக்கங்களை கடந்து வர நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார் என்று சொல்லி, ஆனால் இப்பொழுதோ நீங்கள் கீழ்ப்படியாமையினாலே அநேக கஷ்டத்திலே தேவனை விட்டு நீங்கள் தூரப்பட்டதினாலே நீங்கள் சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னுடைய தாசனாகிய மோசையின் மூலமாக சொல்லுகிறார், உங்கள் தகப்பனை, உங்கள் முன்னோர்களை பார்க்கலும், உங்கள் முற்பிதாக்களை பார்க்கலும், உங்களுடைய பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தர் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன். உன்னுடைய தகப்பனுடைய நாட்களை விட, முன்னோர்களுடைய நாட்களை விட உன் நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் வாக்குத்தத்தம். நான் இந்த 30ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது, நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து, அப்போ தகப்பனை விட, நம்முடைய முன்னோரை விட, முற்பிதாக்களை விட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வழி தப்பி போனவராக நாம் ஆண்டருடைய அந்த கிருபைகளை நினைத்து பார்க்கலாக இருக்க வேண்டும். இருதயத்திலே சிந்தனை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை எப்படி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், எதற்காக ரத்தம் சிந்தினார், அந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி. யாரிடத்தில் திரும்பணும்? நீ எந்த தேவனை கஷ்டப்படுத்திட்டு, அவருக்கு துக்கப்படுத்திட்டு உலகத்துக்கு பின்னால் போயிட்டியோ, அதே தேவனிடத்தில் நீ திரும்பி வரணும். தாவீது தாழ்த்துகிற போல், சங்கீதம் 51 தாவீது தேவனிடத்தில் அப்படித்தான் தாழ்த்துக்கிறான். என்னை திரும்ப சேர்த்து கொள்ளும், உம்முடைய ஆவி எனக்கு தாரும், உம்முடைய ஆவி என்னிடத்துல எடுத்து போடாதிரும், இப்படி தாழ்த்தி ஜெபிக்கிறான். ஆகவே இந்த இடத்துல 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு, சத்தியத்திற்கு, அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கு நாம் செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறை இருப்பை திருப்பி. முதலாவது, சத்துரு நம்மை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறான்.
பாவம் செய்யும்போது கீழ்ப்படியாமையினால், துணிகரத்தினால, பெருமையினால் சிறைப்பட்டு போயிருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். இந்த வார்த்தை தான் நம்ம ஆசீர்வாதத்துக்கு முதன்மையான ஒரு ஆசீர்வாதம். எதுன்னா, உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். அவரை விட்டு நம்ம விலகி போயிட்டோம், அவரை மறந்துட்டோம், ஜனிப்பித்த கண்மலையை மறந்துட்டோம். அதனால் சில ஆசீர்வாதம் கைவிட்டு போச்சு, சில சமாதானம் கைவிட்டு போச்சு, சில நன்மைகள் கைவிட்டு போச்சு. இருதயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. நான் கர்த்தர் இந்த மாதம் சொல்கிறாரு, நான் உன்னை திரும்ப சேர்த்து கொள்வேன். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்ட இருந்தாலும் நான் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, நீ எவ்வளவு தூரம் போயிட்டியோ என்னை விட்டு, அங்கேருந்து திரும்ப என் அன்பினால் என் கிருபையினால் உன்னை திரும்ப கூட்டி வந்து, நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும், நீ உன் பிதாக்கள் சுதந்தரித்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவேன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இந்த மாதம். அதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? முதல்ல இருதயத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நம்முடைய தேவன் யார், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகத்துவம் என்ன, அவருடைய அதிசயங்கள் என்ன, எப்படி எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், எதற்காக முன் குறித்தார், எதற்காக அழைத்தார், எனக்கு எதற்காக கிருபை வரங்களை கொடுத்தார், அபிஷேகத்தை. அதை நம்ம முதல்ல நினச்சி பார்க்கணும். ஆண்டவரிடத்தில் திருமணம். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் இளைய குமாரன் தன் தகப்பனை நினைத்து பார்த்தான். என் தகப்பனுடைய வீட்டிலே அநேகர் பூர்த்தியாய் சாப்பிடுகிறார்கள் என்று அவன் நினைத்ததனால தான், சிந்தித்ததனால தான் அவன் தகப்பன் இடத்திற்கு வந்தான். ஆகவே சிந்தனை செய்து கர்த்தரிடத்திற்கு திரும்பி அடுத்தது அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். உலகத்தில் வர்ற சத்தத்தெல்லாம் கேட்காதீங்க, மற்ற மனுஷனுடைய சத்தத்தை கேட்காதீங்க. முதல்ல கேட்க வேண்டிய சத்தம் தேவனுடைய சத்தம், பரலோக சத்தம், ஜீவ வசனமாகிய அந்த சத்தத்தை கேட்கும்போது ஆண்டவர் உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். திரும்ப அவர் நம்மை சேர்த்து கொள்வார். தம்மிடத்தில் வருகிற எவரையும் ஆண்டவர் புறம்பே தள்ளாதவர். இந்த மாதம் சொல்கிறாரு, அப்படி சேர்த்து கொண்டு என்ன பண்ணுவாராம், நம்ம ஒருவேளை வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துட்டு இருந்தாலும், ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரப்பட்டு போய் இருந்தாலும் கர்த்தர் நம்மை திரும்ப சேர்த்து கொண்டு உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து, ஆமாம், துன்மார்க்கத்திலேருந்து கீழான நிலைமையிலேருந்து, சிறையிருப்பிலேருந்து, பாவகத்த கட்டிலிருந்து, எல்லா அறியாமையிலிருந்து கர்த்தர் உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரும்படி உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தம் சொல்லுது. அடுத்த வசனம் 6ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமார பண்ணுவார். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைப்படி செய்வாய். இந்த வார்த்தைப்படி நாம் செய்தால் 9ஆம் வசனம் சொல்கிறாரு, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். அப்போது உன் தகப்பனுடைய காலத்தை விட, உன்னுடைய முன்னோர்கள் காலத்தை விட, உங்கள் முற்பிதாக்களின் காலத்தை விட கர்த்தர் உன்னை உங்கள் அப்பா அவர்களை படிக்காத இருந்திருக்கலாம். உன்னுடைய முன்னோர்கள் ஒருவேளை அவங்க ஒரு சாதாரண மனிதர்களைப் போல இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இடத்துல திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை, கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்துகிறவர். நம்முடைய சந்தையிலே ஒரு உயர்வை உண்டாக்குவார். தலைமுறைகளை உயர்த்துகிறவர், கோத்திரங்களை உயர்த்துகிற தேவன் அவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்க சொன்னவர். அப்படியே ஒரு நிமித்தம் ஆண்டவர் உன் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பிதாக்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்.
இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தையை விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, இருக்க கர்த்தர் இடத்துல தாழ்த்துங்க, திரும்புங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தையின்படியே கர்த்தர் எங்களை உம்மிடத்தில் திருப்பி கொண்டு வந்து எங்கள் முற்பிதாக்களை பார்க்கலாம் எங்களை ஆசீர்வாதமாக ஆண்டவரே மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த வாக்கு தத்தம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருடைய குடும்பத்திலும், எங்கள் எல்லாருடைய குடும்பத்திலும், எங்கள் ஊழியத்திலும் அது அப்பா பரிபூரணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நாங்கள் காணத்தக்கதாய், பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிருபை செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டுதல் செய்கிறேன். இந்த 4வது மாதம் 30 நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்களும் எங்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்க இப்படி இரத்தத்துக்குள்ளே, வேலிக்குள்ளே, கிருபைக்குள்ளே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தொடர்ந்து எங்கள் ஊழியத்திற்காக, கிருபையின் வாசல் மீட்பர் ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எந்த நேரமும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்கள் எங்களிடத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு கூட கீழே இருக்கிற தொலைபேசி எண்ணில் நீங்கள் தொடர்பு